இந்தியாவின் கௌரவத்தை வெளிநாட்டில் தொலைத்து விடாதீர்கள் என்ற ரசிகர்களின் கோரிக்கையோடு இந்திய வீரர்கள் ஆஸ்திரேலியாவிற்கு புறப்பட்டனர். ஆனால் இன்றைய சூழலில் ஆஸ்திரேலியாவை துவம்சம் செய்து வரும் இந்திய இளம் வீரர்கள் பல வரலாற்று சாதனைகளை செய்து ஆச்சரியப்படுத்தி இருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியின் ஒவ்வொரு பந்தும் இந்திய வீரர்களின் சாதனைக்காக வீசப்பட்டது போல் உள்ளது. குறிப்பாக ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர்களை துவம்சம் செய்த ரிஷப் பந்த், ஜடேஜா ஜோடி ஆஸ்திரேலிய மண்ணில் 7வது விக்கெட்டிற்கு 204 ரன்கள் குவித்தபோது இந்தியாவின் கழுத்தில் ஒரு பதக்கம் விழுந்தது. 7வது விக்கெட்டிற்கு அதிகபட்ச பார்ட்னர்ஷிப்பில் அதிக ரன்கள் குவித்த இணை என்ற சாதனையை நிகழ்த்தியுள்ளது. ரிஷப் பந்த், ஜடேஜா ஜோடி 7வது விக்கெட்டுக்கு சேர்த்த 204 ரன்கள் இந்திய தரப்பில் 7வது விக்கெட்டுக்கு எடுக்கப்பட்ட 6வது பெரிய ஸ்கோர் என்ற இலக்கையும் எட்டியுள்ளது. இதேபோல் சிட்னியில் இந்திய அணி 600 ரன்களை கடந்தபோது 3 முறை 600 ரன்கள் எடுத்த வெளிநாட்டு அணி என்ற சாதனையையும் இந்தியா படைத்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய அணி வெளிநாடுகளுடன் மோதிய எந்த டெஸ்ட் போட்டிகளிலும் 500 ரன்களை தாண்டியதில்லை. 10 ஆண்டுகளுக்கு பிறகு 622 ரன்களை எடுத்து அசத்தியிருக்கிறது இந்திய அணி. இந்த டெஸ்டில் 159 ரன்கள் குவித்த ரிஷப் பந்த் வெளிநாட்டு மண்ணில் ஒரு இன்னிங்ஸில் அதிக ரன் குவித்த விக்கெட் கீப்பர் என்ற சாதனையையும் டோனியிடமிருந்து கைப்பற்றியிருக்கிறார். அத்துடன் மட்டுமின்றி வெளிநாட்டு மண்ணில் டெஸ்ட் இன்னிங்ஸில் 150 ரன்கள் குவித்த முதல் விக்கெட் கீப்பர் என்ற சாதனையையும் டோனியிடமிருந்து ரிஷப் பந்த் பறித்து சாதனையாக்கியுள்ளார். இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய இரு நாடுகளிலும் சதமடித்த 2வது வெளிநாட்டு விக்கெட் கீப்பர் என்கிற பெருமையையும் ரிஷப் பந்த் பெற்றிருக்கிறார். அத்துடன் மட்டுமின்றி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தொடர்ந்து 3 இன்னிங்ஸ்களை டிக்ளேர் செய்த ஒரே அணி இந்தியாதான். அதுவும் 2 முறை இந்த சாதனையை இந்தியா படைத்திருக்கிறது. கூல் கேப்டன் என இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் கொண்டாடும் தோனி கிரிக்கெட் வாழ்க்கையில் ஏறக்குறைய ஓய்வு நிலைக்கு வந்திருக்கிறார். இந்நிலையில் தோனி நின்ற அதே இடத்திலிருந்து ரிஷப் பந்த் தனது சாதனை பயணத்தை தொடங்கியிருப்பது இந்திய ரசிகர்களுக்கு புதிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. மரியரீகன், செய்திப்பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.